வணக்கம். திருப்பெரும்புதூர்ல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய எதிர்கால நலன், இக்கால நலனும் கூட அ ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ, நமக்கு நல்லாவே தெரியும். சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு ப்ராஜெக்ட் எண்ணூர் அண்ட் மாமல்லபுரம் கனெக்ட் பண்ற மாரி இருக்கு. அது நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வழியா போகுது. ஸோ, அதுக்கான இப்ப வொர்க்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் ஸ்விங்ல போயிட்டுருக்கு. ஸோ, அதனுடைய ஒரு பகுதியா அ ஸ்ரீபெரும்புதூர் பாய்ஸ் ஹை ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கு இல்லையா? ஆக்சுவலா அது ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா, அது ஸ்ரீபெரும்புதூருடைய கிரவுண்ட் அது. ஸோ, அந்த கிரவுண்டுல அ ஒரு மேம்பாலம் வரப்போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, அது இப்போன்னு இல்ல. ஏற்கனவே அது பிளான்லலாம் இருக்கு. ஸோ, ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்டுல ஒரு மேம்பாலம் ஒண்ணு வரவிருக்குது. பட் இதனால ஏற்படக்கூடிய தாக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளம். ஸோ, இதனால அதிக அளவிலான சமூக தாக்கம் இருக்குது. ஸோ, அதுக்கான அந்த ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட் இப்ப எடுக்கிறதுக்கான அது போகுது இல்லையா? ஸோ, அதுக்கான மாற்று ஏற்பாடுகளுமே வந்து எதுவுமே செய்யப்படல அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அதிர்ச்சி அளிக்குது. ஸோ, இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்து நெறைய பேர் மூலியமா இது வந்து நமக்கு தெரிய வந்தது. அந்த இடத்துல பிரிட்ஜ் வருது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் ஸ்டில் அதற்கான பிளான் வந்து ஆல்டர்னேட் பிளானோ, இல்ல வந்து ஒரு டீட்டெயில்டு ஆக்ஷன் பிளானோ வந்து எதுவுமே தயாரா இல்ல அப்படிங்கிறது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டே வரோம். ஸோ, ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரிய வருது. ஸோ, இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுக்காக கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ்க்கு நம்ம வந்து ஆட்சேபனை கடிதம் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ, அதற்கான பதிலுமே வந்து நம்மளுக்கு வந்து கவர்ன்மென்ட் சைட்லேருந்து குடுத்துருக்காங்க. பட் அந்த பதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப தெளிவா இல்ல. ஏதோ வந்து மக்கள் வந்து கேட்குறாங்க. நம்ம ஒரு பதில குடுப்போம் அப்படிங்கிற மாரியான ரொம்ப மேலோட்டமான, ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கான ஒரு பதிலா இருக்கு. அதாவது என்னன்னா, இதற்கான மாற்று இடம் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாரியான பதில் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஒரு டீட்டெயில்டான பதிலா இல்ல. அண்ட் இன்னொன்னு மனுதாரர்களான நாம், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பொதுமக்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப்புடைய கோச்சஸ், இப்படி எந்த விதமான ஸ்டேக் ஹோல்டர்ஸையுமே வந்து கன்சல்ட் பண்ணாம ஒரு பதில குடுத்துருக்கிறது, ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற விதமா இருக்குது. ஸோ, அந்த பதில வந்து நம்மளுமே வந்து இப்போதைக்கு ஏத்துக்கிறதா இல்ல. ஏன்னா, ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்டான ஆக்ஷன் பிளான் இல்லாம நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியாது இல்லையா? ஸோ, ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசெட். ஸோ, அங்க இருக்கிற மக்களுக்கும் சரி, ஸ்ரீபெரும்புதூர் மக்களுக்குமே சரி, அது ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, அண்ட் நம் நெறைய பேருக்கு அந்த ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட்ல விளையாடின மெமரீஸ்லாம் நெறைய இருக்கும். அண்ட் இன்னொன்னு அங்கருந்து பயிற்சி பெற்று ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்லலாம் வந்து நெறைய பேர் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மாநிலத்த, நம்மளுடைய தேசத்த ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து நெறைய பேர் நம்மளுக்கு சொல்றாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த கிரவுண்ட் இருக்கிற இடமே பார்த்தீங்க அப்படின்னா, அ நெறைய விளிம்பு நிலை மக்கள் வசிக்கிற இடத்துல தான் வந்து அந்த கிரவுண்டுமே இருக்கு. ஸோ, அந்த கிரவுண்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, விளிம்பு நிலை மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுடைய கவனம் செலுத்தி, அதன் மூலியமா அவங்க வந்து டிசிப்ளின்டா இருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். அண்ட் இன்னொன்னு முக்கியமா, ஸ்ரீபெரும்புதூர்ல போதைப் பொருட்பழக்கம் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அந்த கிரவுண்ட் இருக்கிறதுனால, அ நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்டின்னா, பாசிட்டிவா வந்து அவங்களுடைய எனர்ஜிய ஸ்பெண்ட் பண்ணி, அந்த மாரியான பழக்கங்களுக்கு ஆளாகாம இருக்காங்க அப்டிங்கிறது தான் வந்து உண்ம. ஸோ, இந்நிலையில அந்த கிரவுண்ட வந்து காப்பாத்த வேண்டியது நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க அனைத்து மக்களுடைய பொறுப்பு அப்டின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு நம்ம பசங்க வந்து நம்மள கண்டிப்பா கேட்பாங்க. "ஸ்ரீபெரும்புதூர்ல ஏன் கிரவுண்ட் இல்ல?" அப்டின்னு கேட்பாங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு கதைய சொல்லும்போது, அந்த கிரவுண்ட காப்பாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்டிங்கிறத கண்டிப்பா வந்து கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஒ 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன குழந்தைகிட்ட பேசும்போது, நான் கேட்ட வார்த்தை என்ன அப்டின்னா, "ஏன் ஸ்ரீபெரும்புதூர்ல நெறைய பார்க் இல்ல?" அப்டின்னு தான் கேட்டா. அப்படியான ஒரு கொஸ்டின கேட்கக்கூடியவங்களால கண்டிப்பா நாளைக்கு கிரவுண்ட காப்பாத்த எந்த முயற்சியும் நீங்க எடுக்கலையா? அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மள வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைம்ல நம்மகிட்ட பதில் சொல்றதுக்கு உண்மையிலேயே ஒண்ணும் இருக்காது. ஸோ இப்ப நம்ம நடவடிக்கை எடுக்காம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய பசங்களுடைய எதிர்காலம், ஆ வருங்கால தலைமுறையினருடைய எதிர்காலம் கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். ஸோ கண்டிப்பா இதுக்கான ஆக்ஷன வந்து நம்ம வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கோம். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்மிங் சண்டே வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ஆக்சுவலா அன்னைக்கு விமென்ஸ் டே. ஸோ 8 மார்ச் அன்னைக்கு காலையில 6 டூ 8 ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட்லயே ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நடத்தலாம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிற மாரியான பிளான்ல நம்ம வச்சிருக்கோம். ஸோ நடத்தப் போறோம். கையெழுத்து இயக்கம் நடத்தப் போறோம். ஸோ ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்ட்ல வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 டூ 8 கண்டிப்பா நீங்க கட்டாயம் வந்து இந்த கையெழுத்து இயக்கத்துல கலந்துக்கணும். ஸோ அது மூலியமா நம்ம அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்ரீபெரும்புதூருடைய வருங்காலத்த நம்ம எப்படி காப்பாத்தப் போறோம் அப்படிங்கிறது, இப்ப நம்ம எடுக்கப் போற முயற்சிகள்ல தான் அடங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பா உங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க எல்லா மக்களுடைய சப்போர்ட்டுமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ
நம்ம எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படுவோம். ஸ்ரீபெரும்புதூர் கிரவுண்டை காப்பாற்றுவோம். கம்மிங் சண்டே மார்னிங் சந்திப்போம். நன்றி.